ஏமா என் பிள்ளைய கொலகாரன் ஆக்கிறாதம்மா. தயவு செஞ்சு இங்க இருந்து நீ போயிரு. இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்? எதுவுமே சொல்ல தேவையில்லை. முத இடத்த காலி பண்ணு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்க எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன். என்னது? போயிட்டு அப்புறம் வருவியா? எங்கம்மா போற? பால் டம்ளர் எல்லாம் விழுந்துருச்சுல, அதை எடுக்க போறேன் மாமா. உயிரோட விட்டதே என் தப்புல. கதவு திறக்க. அந்த பால் டப்பல் எல்லாம் நானே உன் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேமா. நீ தயவு செஞ்சு கிளம்புமா. சரி, இவ்வளவு சொல்றீங்க, அதனால போறேன். ஒரு வழி பண்ணாம விட மாட்டல. என்னாச்சு அபி? அவங்க வீட்ல பால் கொடுத்துட்டு வந்துட்டியா? இல்லத்த. என்னாச்சு? நான் சஞ்சீவுக்கு காஃபி கொடுத்தேன், அத அவன் குடிக்காம தட்டி விட்டுட்டான். ஐயோ, ஏலே இப்படி பண்ற? இப்படி பொருள் எல்லாம் தூக்கி வீசுறானே. என்ன சத்தம் அது வெளியில? தெரியல. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். பாண்டி வேணாம் பாண்டி. ஏன் பாண்டி இந்த மாதிரி பண்ற? பாண்டி பாண்டி எல்லாரும் பாக்குறாங்க பாண்டி. பாண்டி அசிங்கமா இருக்கு பாண்டி. பாண்டி வேணாம் பாண்டி. பாண்டி 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 ஒண்ணா கேளு பாண்டி. உடைக்காத பாண்டி. பாண்டி வேணாம் பாண்டி. பாண்டி ஐயோ பாண்டி. பாண்டி வேணாம் பாண்டி. ஐயோ பாண்டி. பாண்டி வேணாம் பாண்டி. சொன்னா கேளு பாண்டி. ஐயோ பாண்டி இதெல்லாம் வீணா போற பாண்டி. வேணாம் பாண்டி, சொன்னா கேளு பாண்டி. பாண்டி வேணாம் பாண்டி. ஏன் பாண்டி இந்த மாதிரி பொருள் எல்லாம் உடைக்கிற? பாண்டி பாண்டி காடு மேடன்னு கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல வாங்குறது பாண்டி. உடைக்காத பாண்டி. உன் கால்ல வேணாலும் விழுகுறேன் பாண்டி. பாண்டி வேணாம் பாண்டி. வேணாம் பாண்டி. பாண்டி பாண்டி சொன்னா கேளு பாண்டி. நெத்தி வேர்வை நேரத்துல சிந்தி உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் பாண்டி. வேணாம் பாண்டி. உடைக்காத பாண்டி. என் கஷ்டப்பட்ட உழைப்பெல்லாம் வீணா போகுது பாண்டி. வேணாம் பாண்டி. கண்ட ஆளுங்களுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டனா இப்படிதான்ல. நீ பாடுபட்ட சாமான்லாம் கண்ணு முன்னாடி உடையத்தான் செய்யும். உன் வீட்டு சாமான்லாம் உடைச்ச மாதிரி உன் மண்டை உடைய கூடாதுனா அவங்க நிக்கிறாள், அவ வீட்லயே இருக்க கூடாது. சரி பாண்டி, இனிமே அவ இந்த வீட்டுல இருக்க மாட்டா. எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுறேன். என் பொருள்களை மட்டும் உடைக்காத பாண்டி. ஏமா ஏமா நீங்க வெளியூர் ஆளு தங்கறக்கு வீடு கட்டிங்கன்னு தான் நான் வாடகை கொடுத்தேன். ஆனா நீங்க பாண்டியோட பிரச்சனை பண்ணத்தான் வீடு கட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நான் கொடுத்துருக்க மாட்டேன். பாண்டிய பாத்துக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே வாழ முடியாதுமா. அம்மா வீட்டை தயவு செஞ்சு காலி பண்ணி கொடுத்துருங்கம்மா. கையெடுத்து கும்புறம்மா, வீட்டை தயவு செஞ்சு காலி பண்ணி கொடுத்துருங்கம்மா. அம்மா யோசிக்காதம்மா, தயவு செஞ்சு காலி பண்ணி கொடுத்துருமா. கையெடுத்து கும்புறம்மா, காலி பண்ணி கொடுத்துருமா. சஞ்சீவ், நான் உன்ன பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன் சஞ்சீவ். ஆனா நீ என்ன பார்த்து பயப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பயமா? எனக்கா? அதுவும் ஒன்ன பார்த்தா? என்ன உளறிட்டு இருக்கு? ஆமா, உனக்கு கண்டிப்பா பயம்தான்.
அதுவும் என்ன பார்த்து பயம்தான். எங்க நான் உன் பக்கத்துல இருந்தா என்ன மனசு மாறி ஏத்துப்பியோங்கிற பயம். அதுக்காக தான் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புற வேலைய பாக்குறேன். இல்ல அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பயம் இல்லல? அப்ப நான் இங்க தங்கியிருந்தா உனக்கு என்ன சஞ்சீவ்? இது பாரு, என்ன சஞ்சீவ்னு மட்டும் கூப்பிடாத. நான் பாண்டி. நீ பாண்டி தானே? அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? ஏய், அப்போ நான் ஏன் வேலைய பாக்குறேன். எதுக்காக நீ என்ன இந்த ஊரை விட்டு விரட்டணும்னு நினைக்கிற? ஏன் சஞ்சீவ் நீ இல்லங்கிறது உண்மையா இருந்தா அது கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு தெரியதானே போகுது. அன்னைக்கு நானா இந்த ஊரை விட்டு தானா போயிட போறேன், அவ்வளவுதானே? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நீ எங்க வேணா இருல, அத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அப்போ எனக்கு இனி வீடு கொடுத்தவரை தொந்தரவு பண்ணாத. அப்படி நீ தொந்தரவு பண்ணா உனக்கு என்ன பார்த்து பயம் தானே அர்த்தம்? ஏய், இது பாரு, இந்த பாண்டிய பார்த்து மத்த எல்லாரும் தான் பயப்படணும். இந்த பாண்டிக்கு யார பார்த்தும் பயம் இல்ல. நான் இனிமே இந்த வீட்டுக்காரனை தொந்தரவு பண்ண மாட்டேன். கிளம்பு கிளம்பலாம். என்ன இந்த புள்ள பாண்டிய பேசியே மயக்கிறா? பெரிய ஆளா இருப்பாளோ? ஏய் உள்ளவாடி, நீங்களும் வாங்க. என்னது மச்சையான் திடீர்னு மனச மாறிட்டான்? ஐயா, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. இனி சஞ்சீவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் சஞ்சீவ் உடைச்சு போட்ட சாமானுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். ரொம்ப நன்றிமா. அபி, அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. பாண்டி நம்ம சஞ்சீவ் இல்ல, நாம இங்க இருக்கிறதே வேஸ்ட். வாமா, ஊருக்கு போலாம். அத்தை, நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா என் புள்ள ஒவ்வொரு தடவையும் சஞ்சீவோட குரலை கேட்கும் போது இதுதான் என் அப்பான்னு என் வயித்துக்குள்ள உதைச்சு உதைச்சு சொல்றானே. நான் என் மகன் சொல்றத நம்புறதா இல்ல நீங்க சொல்றத நம்புறதா? இல்ல அபி, நான் உன்னை பார்க்க வர அவசரத்துல என்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு நாளைக்கு டெல்லியில ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்கு. நான் ஒரு கேஸையும் அட்டெண்ட் பண்ணணும். அதனால இன்னைக்கே நான் கிளம்பி ஆகணும். நீங்க வேணா போயிட்டு வாங்க அத்தை. சரிம்மா. அபி, நிறமாச கர்ப்பிணி, உன்னை தனியா விட்டுட்டு எப்படி போறதுன்னு தாமா யோசிக்கிறேன். அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எனக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட என் சஞ்சீவ் என் பக்கத்துல தானே இருக்கான். அவன் என்ன பாத்துப்பான். அவன் சஞ்சீவா இல்லையாங்கிறத நம்ம பிரச்சனையே. உன்னை திருத்தவே முடியாது அபி. சரி, நான் டெல்லிக்கு போய் என்னோட அர்ஜென்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரி வாங்க. உடம்பு பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண அபி. சரிங்க அத்தை. பாத்துக்கோ அபி, நான் வரேன். ஐயோ, அத்தை ஃபோன் பண்றாங்களே. இப்ப நான் எங்க இருக்கேன்னு வேற கேட்பாங்க. சஞ்சீவ பத்தி சொன்னா அத்தை அதை நம்புவாங்களோ மாட்டாங்களோ தெரியல.
நம்பினா அத்தை சஞ்சீவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்பலன்னா என்ன உடனே சென்னைக்கு கிளம்பி வர சொல்லுவாங்க. அப்படி நான் வரலன்னு சொன்னா அத்தை இங்க கிளம்பி வந்துருவாங்களே. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. சஞ்சீவோட மனசு மாறினதுக்கு அப்புறம் அத்தை கிட்ட சஞ்சீவை பத்தி சொல்லிக்கலாம். அது வரைக்கும் அத்தைக்கு நான் தென்காசியில இருக்கிற விஷயம் தெரிய வேண்டாம். ஏதாவது போய் சொல்லி சமாளிப்போம். அத்தை. அபி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன். சர்டிபிகேட் வாங்கிட்டு அடுத்த ஃப்ளைட்ல கிளம்பிடுவேன்னு சொன்ன. போய் 2 நாள் ஆக போகுது. இன்னும் அங்க என்னமா பண்ற? அபி, சொல்லு. அத்தை, அது வந்து எனக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுக்க வேண்டிய ஆபீசருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சா. அவர் லீவ் போட்டாரு. அதான் அவர் வந்ததுக்கு அப்புறம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு இங்கே தங்கிட்டேன் அத்தை. அவர் வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அத்தை, அது வந்து ஒரு 10 நாள் கிட்ட ஆகும் அத்தை. ஐயோ, 10 நாள் தனியா எப்படிமா அங்க இருப்ப? நீ திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துற. ஆபீசர் லீவ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீ டெல்லி போனா போதும். அத்தை இல்லத்த, நான் இங்கே தங்கி இருந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சென்னைக்கு வந்துடுறேனே அத்தை. ஏமா? அது வந்து அத்தை, நான் சர்டிபிகேட்ஸ் இல்லாம கிளம்பி வந்தா மாமா திட்டுவாருல்ல. 10 நாள் கழிச்சு வந்து சர்டிபிகேட் வாங்க அனுப்புவாரோ மாட்டாரோ, அதனால பெரிய பிரச்சனை கூட வரலாம் அத்தை. சர்டிபிகேட்ஸ் நான் இங்கே இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை. அத்தை, நான் இங்க தெரிஞ்சவங்க வீட்டுல தான் இருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது அத்தை. அத்தை, நான் இருக்கலாம்ல அத்தை? சரிம்மா, இருந்துட்டு வா. சரிங்க அத்தை. அப்ப நான் போனை வச்சுட்டுமா அத்தை? அபி என்னமா சொல்றா? அபியா? ஸ்ரீஜா, அபிய பத்தி பேசுறாங்க, என்னன்னு கேக்கலாம் வா. சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய ஆபீசர் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டாரா. அவர் வரதுக்கு 10 நாள் ஆகுமா. இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்றா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு 10 நாள் கழிச்சு திரும்ப டெல்லிக்கு போனா அதனால வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆகுமோன்னு நினைக்கிறா. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். 10 நாள் அவ அங்க என்ன பண்ண போறா? சந்தோஷ், நான் சொன்னது சரிதானே? ஆமாமா, சரிதான். ஆமா, அபி எங்கம்மா தங்கியிருக்கா? அவளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கியிருக்காளாம். சேஃபா தான் இருக்காளாம். அப்போ ஓகேமா. மா வா. ஏ ஸ்ரீஜா, ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 10 நாள் ஆகும். மா, கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் காசு கொடுத்தா அதிகபட்சம் 1/2 மணி நேரம் கூட ஆகாதுமா. அப்புறம் ஏன் ஸ்ரீஜா டெத் சர்டிபிகேட் வாங்க 10 நாள் ஆகும்னு சொல்றா? அதுதான்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்ரீஜா, நீ என்ன பண்ண போற? அபி சொன்னது உண்மையானு செக் பண்ண போறேன். மா, டெல்லி கார்ப்பரேஷன் ஆபீஸ் நம்பர் நெட்ல இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி அபி டெத் சர்டிபிகேட் வாங்க வந்தாலன்னு கேட்டா செக் பண்ணி சொல்லிட போறான். சரி சரி, அப்ப ஃபோன் பண்ணி கேளு. ஹலோ, டெல்லி கார்ப்பரேஷன். I'm calling from Chennai. I want to know some information.
என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் மேடம் உங்களுக்கு? I would like to know, a lady called Abhi. Did she came to your office to get the death certificate of her husband? இறந்தவரோட பேர் சொல்லுங்க. His name Sanjeev. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க மேடம். மேடம், அபிங்கிறவங்க எங்க ஆபீஸ் வந்தாங்க. ஆனா சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போல மேடம். அபி சஞ்சீவோட டெத் சர்டிபிகேட்டை வாங்கலையா? என்ன காரணமா இருக்கும்? why sir? அத பத்தி எனக்கு தெரியாது மேடம். ஓகே, thank you sir. ஸ்ரீஜா, கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க? டெல்லி கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு அபி போயிருக்காமா. ஆனா சஞ்சீவோட டெத் சர்டிபிகேட்டை ஆபீஸ்ல கொடுத்தும் அவ வாங்கிக்கல. என்னது, வாங்கிக்கலையா? எனக்கு அந்த சர்டிபிகேட் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஏ, என்ன ஸ்ரீஜா சொல்ற? அப்புறம் சஞ்சீவ் டெத் சர்டிபிகேட் வாங்க 10 நாள் ஆகும்? அது வரைக்கும் டெல்லியில இருந்துட்டு வரேன்னு சொல்லணும். அதுதாம்மா எனக்கும் புரியல. எனக்கு ஏதோ இடிக்குது. அம்மா, அபி டெல்லியில தங்குனா லக்ஷ்மி வீட்ல தானே தங்குவா? ஆமா ஸ்ரீஜா, லக்ஷ்மி வீட்ல தான் தங்குவா. லக்ஷ்மியோட மேனேஜருக்கு கால் பண்ணி ஏதாவது போட்டு வாங்கலாம். அவன் வளர்னானா நமக்கு ஏதாவது ஒரு டீடைல்ஸ் கிடைக்கும். கேளு. ஹலோ சார், வக்கீல் லக்ஷ்மி மேடமோட மேனேஜர் தானே பேசுறீங்க? எஸ். மேடம் கிட்ட ஒரு கேஸ் விஷயமா பேசணும். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? மேடம் மார்னிங் தான் மதுரையில இருந்து வந்தாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க. மதுரைக்கா? அவங்க எதுக்கு மதுரைக்கு போகணும்? நீங்க வேணா நாளைக்கு கால் பண்ணுங்க. நான் மேடம் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். அப்படியா? சரி, எனக்கு லக்ஷ்மி மேடம் நம்பரை அபி தான் கொடுத்தாங்க. அபி இருக்காங்களா? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா? அபி மேடம் இங்க இல்லையே. 2 நாள் முன்னாடியே சென்னை கிளம்பிட்டாங்க. என்ன சொல்றாங்க? அபி டெல்லியில இல்லையா? நீங்க வேணா அபி மேடத்துக்கு கால் பண்ணி பேசுங்களேன். ஓகே சார். ஸ்ரீஜா, மேனேஜர் என்னடி சொன்னாரு? அபி டெல்லியிலேயே இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடியே டெல்லியில இருந்து சென்னைக்கு போறேன்னு அவ கிளம்பிட்டா. அபி டெல்லியில இல்லையா? அப்படியே டெல்லியில இருக்கேன்னு சொன்னா, அப்போ அவ எங்க தான் போயிருப்பா ஸ்ரீஜா? ஐயோ, என்ன இது? ஒண்ணுமே புரியலையேடி. எனக்கு புரியுதுமா. அந்த அபி இப்ப மதுரையில தான் இருக்கணும். மதுரையிலையா? அவ ஏன்டி மதுரைக்கு போனோம்? அது ஏன் எதுக்குன்னு இனிமே தான் கண்டுபிடிக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அபி இப்போ மதுரையில தான் இருக்கணும். சரி, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம உடனே மதுரைக்கு கிளம்பணும். அபி ஏன் மதுரைக்கு போனான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு இப்ப மதுரைக்கு எல்லாம்? அவ மதுரைக்கு போனா என்ன, திருநெல்வேலிக்கு போனா நமக்கு என்ன? சனிய விட்டு தொலைஞ்சதுன்னு விட வேண்டியதானே? ஐயோமா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் விட முடியாது. அந்த அபி என்ன பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல நமக்கு தான் ஆபத்து. மதுரைக்கு போறோம்னா சீதாவும் சந்தோஷம் எதுக்குன்னு கேட்பாங்கல்ல. நம்ம என்னடி பதில் சொல்றது? ஃப்ரெண்டு வீட்டுக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு போறோம், அது இதுன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிக்கலாமா? ஆனா உடனே மதுரைக்கு கிளம்பணும். சரி ஸ்ரீஜா. ஹே அபி, நீ எதுக்கு மதுரைக்கு போயிருக்கேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டி.
சிரிக்கிறியா? இருவ உன்னை சீக்கிரம் அந்த ஊரை விட்டே விரட்டி அடிச்சு காட்டுறேன். போலீஸ் பாண்டிய பிடிக்கல சஞ்சய் எங்கள தப்பிக்கப்பா விளையாட்டு காட்டுறியா? என்ன திமிருத என்ன வேடிக்கை பார்த்து இருக்கீங்க? விலக போடல விடுங்க சார். நான் என்ன பண்ணேன் திமிராதல சார்? விடுங்க சார். பெரிய ரவுடியா நீ சார் அம்மா என்னம்மா? விடுங்க சார். நடன சேஷனுக்கு